அவமானம் உன்னை அடக்க முயற்சி செய்யும் போது, when shame tries to shut you down, நான் திரும்ப சொல்றேன், அவமானம் உன்னை அடக்க முயற்சி செய்யும் போது, when shame tries to shut you down. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில we go through all kinds of pain. நம்ம வாழ்க்கையில நிறைய வலியை சந்திக்கிறோம் இல்ல? physical pain, mental pain, okay, pain of losing somebody, ஒருத்தரை இழந்த pain, pain of failure, இப்படி நிறைய பெயினை நம்ம வாழ்க்கையில சந்திச்சாலும் ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி இருக்கு தெரியுமா? that's the pain of shame and embarrassment. அவமானத்தின் வலியை தான் நம்மளால தாங்கவே முடியாது. ஐயோ, என்னால தலை காட்ட முடியல, என்னால பேச முடியல. இது என்ன பண்ணுதுன்னா, the shame tries to limit us from moving forward. ஒரு தடவை அவமானப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்றது? பயம் வருது. ஐயோ, திரும்ப அவமானப்பட்டுறோம்னா, சொல்லி எங்க நடக்காம போச்சுன்னா, அவள் ஜெபம் பண்ணி நம்ம சொல்றோம், ஆனா திரும்ப இட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஒருவேளை அவமானப்பட்டோன்னு இந்த அவமானம், the shame and the embarrassment actually stops us from moving forward. என் வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லுவாங்க, என் லைஃபை பத்தி என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த அவமானத்தையும் கர்த்தர் வந்து உன் அற்புதத்தை தடுக்க விட மாட்டார். உன் வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதம் உன் அவமானத்தை விட பெருசா இருக்கும். ரொம்ப முக்கியமா, இந்த அற்புதம் அந்த அவமானத்தை அழைத்து விடும். there will not be any trace of the shame in your life, because that's going to be God's miracle. Hallelujah. நல்ல கைகளை தட்டி என் கர்த்தர் இதை செய்வார். Now, why am I talking about shame today? Because this lady went through shame throughout her time of approaching God before she received the miracle. அதாவது அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த சகோதரி அவ வாழ்க்கையில பயங்கர அவமானத்தை, ஸ்டெப் பை ஸ்டெப் அவமானத்தை சந்திக்கிறாங்க. ஆனாலும் அவளுக்கு என்னன்னா, அவமானத்தெல்லாம் தூக்கி ஓரம் வை, எனக்கு கர்த்தர்கிட்ட நடக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். I am focused on the miracle and not on the shame. And that is what we are learning today from this woman of faith. Mark chapter 15, we are looking into the life of the Canaanite woman. கானானிய ஸ்திரீ, அவ பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. her daughter is possessed, so she coming to Jesus for a miracle. ஒரு ஹீலிங் கொடுங்கன்னு வரா. Canaanites were enemies of the Jews, சரியா? and probably she is a single mother. ஏன்னா அப்பா வரல, பிரச்சனைனா எங்க அப்பா வரல, அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. probably we don't know whether she is a widow or a single mother, we don't know. and she is coming to Jesus. My first point today, அதுக்கு முன்னாடி வசனத்தை Matthew chapter 15 verse 21, மத்தேயு 15:21 வாசிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, அதாவது கானானிய ஸ்திரீனா புறஜாதியர். Okay, a Gentile woman. The English Bible says in NLT version, a Gentile woman, a Canaanite woman came to Jesus. சரியா வாசிங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, என் மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறார். My daughter is going through a tough time. My daughter is suffering. அப்படின்னு ஒரு அம்மா அழுகுறாங்க. சரியா? அப்படி அழும்போது வசனம் என்ன சொல்றது வாசிங்க. What did Jesus do? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதாவது அவருக்கு பிரதியுத்தரமாக, நாமலாம் அந்த பிரதியுத்தரமாக வந்தால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மால் சொல்ல போறாருன்னு அர்த்தம். சரியா? But the word of God says Jesus answered nothing. Jesus did not answer a word. My first point for today is God's silence is not rejection, it's preparation. Come on, God's silence is not rejection, it's preparation. He is setting you up for a miracle. தமிழ்ல சொல்லணும்னா, கடவுளின் மௌனம் நிராகரிப்பு அல்ல, அது தயாரிப்பு. உன்னை ப்ரிப்பேர் பண்றாரு. உங்களுடைய அற்புதத்துக்காக என்ன பண்றாரு? அவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. I want to tell you, God's silence is not rejection. He is preparing. He is setting you up for a miracle. நிறைய நேரத்துல we think when God is silent, he is absent. எப்படி? கர்த்தர் சைலண்ட் ஆகிறார்னா அவர் ஆப்சென்ட் ஆகிறார். சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஜோம் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் முந்திலாம் ஒரு டைம்ல நான் ஜோம் பண்ணேன்னா அப்படியே கர்த்தர் பிரசன்னத்தை, அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்ணுவேன். உடம்பெல்லாம் ஆடும், அப்படியே உடம்பெல்லாம் சூடா இருக்கும். இப்போ நான் அதை ஃபீல் பண்றதே இல்லை. நீ ஃபீல் பண்றது இல்லைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்க. நீ ஃபீல் பண்றதுலாம் இப்போ யோசித்து பாருங்க. என் நேரம் நீ ஃபீல் பண்ணினே இருந்தீங்கன்னா 24 hours எப்படி இருக்கும்? கர்த்தர் பிரசன்னத்துல நிரம்பி பைக்க அல்லேலூயா ஷாத ராஜா ரேத இப்படின்னா எப்படி இருக்கும்? நான் ஜோக்கெல்லாம் அடிக்கல, உண்மையா சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஆல்வேஸ் நீங்க ஃபீலிங்ஸ் வந்து வச்சுன்னு அப்படியே எனக்கு வந்து சூடா இருந்தா கத்தர ஓகே, நீ சில்லுன்னு இருக்கும்போது கத்தரை விட்டு போயிட்டார் உன்னை. I'm not trying to make jokes, I'm just trying to drive a point here.
ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம கிட்ட வரும்போது கத்தர் இருக்காரா தெரியல, கத்தர் டேய் என்னடா பிரச்சனை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, முடிவு வரையும் நான் உன் கூட இருப்பேன், நீ பாதாளத்துல போய் உன் படுக்கையை போட்டாலும் அங்கே இருப்பேன், பரலோகத்துக்கு போனாலும் அங்கே இருப்பேன், எல்லா இடத்துலயும் நான் தான் இருப்பேன் சொல்லிட்டேனடா. அப்புறமா என்ன, people think when God is silent he is absent. I want to tell you this morning, if God is silent, it's not that God is not listening to you. சைலண்டா இரு, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுமா behind the scenesல I am working on a miracle. அதனால இன்னைக்கு dear children of God, don't quit, don't riff, don't stop because God is silent. ஆண்டவர் பதில் கொடுக்கல, இங்கே கூட தான் பதில் கொடுக்கல. ஆனா முடியும் போது எப்படி முடிச்சார் கிளைமாக்ஸ்? When God is silent, it doesn't mean he's not answering, he's rejecting. No, he's preparing. Yeah, you need to understand, silence is not a denial, it's set up for a breakthrough. இன்னைக்கு sometimes God is wanting to see whether it's just a request or you are really wanting God to do it. அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கத்தர் சைலண்டா இருக்கிறாருன்னா விட்டுறாதீங்க, பக்கத்து பார்த்து சொல்றேன், விட்டுறாதீங்க. அவர் கேட்காமலாம் இல்லை. சிலலாம் ஆண்டவரே என் ஜெபம் உன் காதுக்கு கேட்கவில்லையா? நல்லா கேட்குது. நீ அவர் என்ன சொல்றாரு, உன் வாயிலேருந்து வார்த்தை வருது மட்டும் எனக்கு கேட்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதவு தட்டுறீங்க, திறக்கலை, ஆனால் அந்த வீட்டில் லைட் எரியுது, என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்களா? லைட் எரியுது என்ன அர்த்தம்? வீட்டில் ஆள் இருக்கிறாங்க, டங்கு நடிப்பீங்க. அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறானோ, குளிச்சுன்னு இருக்கிறானோ, கிச்சனில் இருக்கிறானோ, என்ன பண்ணுவாங்க? லைட் எரியுதுன்னா வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, கதவை விட்டுட்டு போகவே மாட்டீங்க, தட்டினே இருப்பீங்க. அதே மாதிரி தான் ராஜா, என் ஆண்டவரின் பிரகாசம், அவர் வெளிச்சம் என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நான் தட்டுறதை நிறுத்த மாட்டேன், நான் கேட்கறதை நிறுத்த மாட்டேன். I will keep knocking, I will not quit. Right? Imagineங்க, யோசித்து பாருங்க, இந்த அம்மாவோட நிலைமை யோசித்து பாருங்க. she is like, ஆண்டவரே என் மக கஷ்டப்படுறா, she is undergoing a torture suffering. நம்மால் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் செல்லவில்லை. சிலர்லாம் ஹை டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரி தான் ஆண்டவரும் ஸ்லீப்ல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி he did not answer. ஆனா what happens இன்னும் பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கத்தர் கிட்ட வந்தாரு, கத்தர் பதில் சொல்ல, உடனே அவமானம். யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க என்கிட்ட வரீங்க, ப்ரே பண்றீங்க, பக்கத்துல நிக்கிறீங்க, பாஸ்டர்ன்றீங்க, நான் திரும்பியல் நான் இன்னும் யோசிச்சிருப்பாங்க. பார்த்தியா அந்த ஆளுக்கு சர்ச்சு அப்படிதான். சர்ச்சு சின்னதாக வரைக்கும் நான் வரதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து பேசுவாப்ல. இப்போ சர்ச்சு பெருசாயிடுச்சுன்னா சிலர் அப்படிதான். பர்த்டே மறந்துட்டா, பார்த்தியா ஆரம்பத்தில் 50 பேர் இருக்கும்போது என் பர்த்டேக்கு ஃபோன் வச்சாங்க, சத்தியமாக அடிப்பேன். 50 பேர் தான் இருந்தாங்க. 5000 பேர் ஆன பிறகு நான் என்ன சூப்பர் கம்ப்யூட்டரா, இல்லை நான் ஏஐயா, இல்லை சாட் ஜிபிடியா, எல்லாரும் பர்த்டே நான் வச்சுருந்து, இல்லை யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் நான் ஃபோன் அடிச்சேன்னா. அதனால பீப்புள் திங்க், இவரும் யோசித்து பாருங்க, நான் கத்தர்கிட்ட வந்தேன், என் மகன் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறான், நான் உயிரை குத்து அழுதுனுக்கிறேன், நம்மால் இப்படியே இருக்கிறார், திரும்ப கூட இல்லை, சைலண்டா இருக்கிறார். She did not allow the shame to take over. ரெண்டாவது காரியம், இது ஆண்டவர். ரெண்டாவது, never allow people's opinions to control your destiny. Their criticism cannot cancel your calling. தமிழ்ல கஷ்டப்பட்டு நான் மொழி பெயர்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து என் ஒய்ஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம், இந்த மாதிரி பாஸ்டர் இங்கிலீஷ்லேயே எல்லா பாயிண்ட்டையும் போடுறாரு தமிழ்லன்னு. உங்களுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து இதை எப்படி செட் பண்ணலாம் தமிழில். மக்களின் கருத்துகள் உன் விதியை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காது. அவர்கள் குற்றச்சாட்டு உன் அழைப்பை ரத்து செய்யாது. பார்த்தீங்களா? திருவள்ளுவருக்கு அப்புறம் திருவள்ளுவர் ரீனுகுமார். ஓ இட்ஸ் டஃப். பட் தென் யா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, we are so bothered about people's opinion. அவன் என்ன நினைக்கிறான், அவன் நினைக்கிறான். ரைட்? இங்க பாருங்க, பிரச்சனை பாருங்க, ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். உடனே என்ன நடக்குது பாருங்க, 23rd verse. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவனுங்க பெரிய ஆளுங்க, அதாவது சாமியே சும்மா பாரு, இந்த பூஜை செய்யறாங்க பூசாரிங்க, இவனுங்க தொல்லை தாங்க முடியாது. அவர் சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவர் நம்மை நினைப்பு பத்தியா எப்படி நம்மை டேய் வருது ஆண்டவருக்கு, நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாங்களே, என்ன பண்ணலாமா? இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டுனா, she is bothering us with all the begging. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்கானா, இவ என்ன இப்படி பிச்சை எடுக்கிறா, அவளை அனுப்பு. காசு கேட்டா பிச்சை போடுறதுக்கு சீசர் கிட்ட காசே கிடையாது. இதா பணம் பேச்ச போட்டோம் பாத்தீங்களா? அதாவது வச்சுக்கிறவங்க கூட இவ்வளவு பேச மாட்டான். 10 காசு இல்லாததான் பேச்சு. அவ என்ன பிச்சை எடுக்கிறாள், அவளை அனுப்பி விடுங்க.
யோசிச்சு பாருங்க. You need to understand she is a Canaanite woman. ஒரு கானானிய ஸ்திரீனா, அந்த கானானியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமை ஜாஸ்தி. அவங்களாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள். They are all aristocrats. They come from a strong rich background. இவன் என்ன சொல்றான், நம்மால யாரு மீன் பிடிக்கிற ஆளுங்க சரியா, அவர் என்ன பண்றாரு, வந்துட்டு என்ன சொல்றாரு, இவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அன்ப பிச்சை எடுக்கிற பாரு, அன்பவுல. So you need to understand, always people will throw comments and opinions about your life. இப்போ அவன் இந்த அம்மா பார்த்து பிச்சை எடுக்க வந்துக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அம்மா விட்டு போனா யாருக்கு லாஸ்? பக்கத்துல கேளுங்க, யாருக்கு லாஸ்? யாருக்கு லாஸ்? ரைட்? இப்போ இவன் என்னை பத்தி தப்பான ஒப்பீனியன் வச்சுனுங்கிறதுனால நான் தப்பான ஆள் ஆயிட போதில்லை. அவன் என்ன பிச்சைக்காரின்னு சொல்றதுனால பிச்சைக்காரன் ஆயிட போதில்லை. அவர் வந்து கோடீஸ்வரன் ஈலான் மஸ்கா ஆக போறது கிடையாது. புரியுதா? ஸோ அதனால பக்கத்தை பார்த்தோம், டோன்ட் பி வரிட். பீப்புள்ஸ் ஒப்பீனியனை பார்த்து வரி பண்ணாதீங்க. அந்த கண்ணாடி எடுப்பாங்க பிரதர், உங்களுக்காக ஒரு புது கண்ணாடி வேறு உடச்சிக்கிறேன் நான். சரி, ஏன்னா உடைந்த கண்ணாடிகளை விற்பதில்லை. பாருங்க பிரதர், கடையிட்ட காட்டுங்க, பொசிஷனுக்கு வந்துருங்க. பாருங்க, இப்படி திரும்புங்க. இப்போ இந்த கண்ணாடி உடஞ்சிருக்குது. இந்த கண்ணாடியை பார்க்கும்போது என் ஃபேஸ்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இங்க கீரல், இங்க கீரல், இங்க கீரல், இங்க கீரல். ஆனா ப்ராப்ளம் எங்க? என் ஃபேஸ்ல இல்ல. எதுல ப்ராப்ளம்? கண்ணாடியில ப்ராப்ளம். ஏன்னா கண்ணாடி உடஞ்சிக்குது. புரியுதா? இப்போ இந்த கண்ணாடி முன்னாடி எவ்வளவு அழகான உலக அழகியோ உலக அழகனை கொண்டு வந்து நிறுத்தினா கூட their face will also look bad. They will also have cracks. இன்னைக்கு it is the same problem with us. நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய கிராக்குங்க இருக்குது. இந்த கிராக்குங்க நம்மளை பார்த்து தப்பான ஒப்பீனியன் கொடுப்பதனால நம்ம தப்பான ஆட்களோ நாம் செய்வது தப்பாகவோ ஆக போவது கிடையாது. I have a cracked glass and once I remove the cracked glass, I know boss, I am good. இன்னைக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, மக்களோட ஒப்பீனியன்ஸ் நம்மளால மாற்றவே முடியாதுங்க. You cannot absolutely change their opinions. வசனம் ஒரு சயின்ஸ் சொல்லுது, ஒரு நாளுக்கு ஒரு மனுஷன் வந்து 70,000 தாட்ஸ் இருக்குதான். யோசிச்சு பாருங்க. இமேஜின் you have to go and change 70,000 thoughts in somebody's mind. நம்ம மைண்ட்ல இருக்கிற பாதி தாட்டே நம்மளால மாற்ற முடியாது. நம்ம என்ன சொல்லணும்? let them judge, let them comment, let them talk back. அவன் என்ன வேணா பண்ணட்டும், அவன் ஒப்பீனியன் என்ன பாதர் பண்ண போறதில்ல. அவன் நினைப்பது குறித்து நான் கவலைப்படல. என்னை பத்தி அவர் மேல என்ன நினைச்சுக்கிறாரோ அது மட்டும் தான் எனக்கு கவலை. அவர் என்னை பத்தி ரொம்ப நல்லா நினைச்சுக்கிறாரு, அது ஒண்ணு எனக்கு போதும். அதனால இன்னைக்கு போற மடுமெல்லாம் இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி மாதிரி நம்மளை பார்த்து பல கமெண்ட் அடிப்பான். புரியுதா? நம்ம அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லணும், அது ஒரு கிராக். அது கிராக்காக தான் நம்மளை காட்டும். என் முகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் என் முகம் பயங்கர கிளியராக இருக்கிறது, ஷைனிங்காகவும் இருக்கிறது. மொத்த நாளில் பார்த்தா மூஞ்சி கோடு கூட. தேங்க்யூ தம்பி. ரைட்? பாருங்களேன், சில நேரத்தில் உடஞ்ச கண்ணாடி கூட இல்லஸ்ட்ரேஷன்லாம் யூஸ் ஆகுது. You need to understand, no matter what these people say, this is a book I've been reading. It's by a person called Mel Robbins. It's a bestseller. Okay, so if you have time, you can read the book. It's called Let Them. Okay, I read a lot of books. It's called Let Them. So நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு முதல்ல I've been reading. அவனா சொல்கிறான், அந்த புக்கில் எழுதுறாங்க, அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, பாரு, மக்களுக்கு நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கான ஃப்ரீடமை கொடுத்துருன்றாங்க. எப்படி? அவங்க ஃப்ரீயாக நினச்சிக்கோ, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நீ கண்ட்ரோல் பண்ண பார்க்காது. ஏன்னா நம்ம டைம் அண்ட் எனர்ஜி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அதுலேயே வேஸ்ட் பண்ணுவோம். நம்மளால் முன்னேற முடியவே முடியாது. அதுவும் இப்போல்லாம் சோஷியல் மீடியா வந்த பிறகு அவன் என்ன எழுதுறான்றதுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் என்ன பேசுறானுங்க சம்மந்தம். அதனால இஃப் யூ ஆர் பாதர்ட் அபவுட் தேர் ஒப்பீனியன், இந்த சகோதரிகிட்ட நல்லா கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவனுங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறானுங்க, அவளை அமிச்சிரு, அவள் பிச்சை கேட்குறா, அவர் நம்மளை துரத்துறா, பின்தொடரா, அமிச்சிரு. But she is not leaving. புரியுதா? அவளை பொறுத்திருக்க ஒன்னே ஒண்ணுதான், your criticism cannot cancel my calling. உன்னுடைய ஒப்பீனியன்ஸ் என் அற்புதத்தை தடுக்காதபடி நீ என்ன குள்ளோன்னு சொல்லு, வெள்ளன்னு சொல்லு, கருப்புன்னு சொல்லு, மொட்டை சொல்லு, என்ன வேணா சொல்லிக்கிறாஜா. என்னை படைத்தவர் கண்ணில் நான் அழகு, நான் படைத்தவருக்கு நான் ராஜா, நான் படைத்தவருக்கு நான் ராணி. எனக்கு வேலை நடக்கணும், அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். It's very important you stay put in the same place. அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க, இவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க, நம்ம போயின்னு இருந்தோன்னா போகிற இடத்துலலாம் நம்மளை கமெண்ட் தான் அடிப்பாங்க. விட்டுருவோமா நம்ம? அவன் நம்மளை பார்த்து அவனுக்கு ஏதோ கடுப்பாகுது, நம்மளை பார்த்தாலே ஆக மாட்டேன், ஏதோ எரியுது, அதனால கமெண்ட் அடிக்கிறான். ரைட்? யோசித்து பாருங்க, அவர் நம்மை பின்தொடர்றான். டே, உன் பின்னாடி வரவே இல்லை. அதனால இன்னைக்கு பி வெரி கேர்ஃபுல். டோன்ட் லெட் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் டிசைட் யுவர் டெஸ்டினி. புரியுதா? உன் லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்குது அது கர்த்தருக்கு தெரியும்.
வாட் இஸ் யுவர் பாஸ்ட் கத்தருக்கு தெரியும். நீ என்ன கடந்து போகிற நிறைய நேரத்துல people judges without even knowing our pain. ஏன் அவ யோசிச்சிருப்பா, உன் வீட்டுல உன் பொண்ணுக்கு ஏதாவது பேய் பூச்சிக்குதா? என் வீட்டுல பேய் பூச்ச பொண்ணுக்குதியா? இந்த நேரத்துல நீ கத்தர் சீசனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நேசிக்க தெரியல, இந்த நேரத்துல நான் எவ்வளவு வழியில அண்டர்கோ பண்றேன், வழியே தெரியாம என்ன கமெண்ட் எடுக்கிறியா? ஆமா, அப்படிதான் இருப்பானுங்க. Don't expect people to understand your pain. They will be ruthless. இப்படிதான் இருப்பானுங்க, அன்ரீசனபிளா தான் இருப்பானுங்க. அதனால ஐயோ இப்படி அன்ரீசனபிளா இவன் இருக்கிறான்னு நீ விட்டு போயிடாத. நமக்கு வேலை நடக்கணும். சொல்லுங்க, நமக்கு வேலை நடக்கணும். Hold on. Third one. Some doors don't open because of the effort. They open because of worship. சில கதவுகள் முயற்சியின் காரணமாக திறக்கப்படுவதில்லை, சில கதவுகள் ஆராதனையின் நிமித்தம் திறக்கப்படும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சில இடத்துல we've tried our level bestங்க. நான் இதை பண்ண அதை பண்ண, I've tried everything. But then doors which don't open through efforts, they open through worship. இங்க என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் சைலண்ட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் அவ ஏன் நம்மளை பின்தொடர்ந்து பிச்சை எடுக்கிறாள், அவளை அமுச்சு விடுன்றாங்க. இவன் என்ன பண்ற பாருங்களேன், வாசிங்களேன். அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு அவளை பார்த்து? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று, அதாவது மற்றபடி அல்லவென்றார். ஜீசஸ் இன்னும் முடிக்கல. ஜீசஸ் என்ன சொல்றாரு? I was not sent for you. I was sent for only the nation of Israel. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், அவர் பதில் கொடுக்கல. செகண்ட், இந்த கை கூடுகிற அல்ல கைங்க நம்மளை பிச்சைக்காரங்கன்னு. சரி, நெக்ஸ்ட் மூணாவது பார்த்தா, நான் உனக்காக அனுப்ப விடல, நான் அந்த உற்றுவா போயிலேங்கலாம். What she did shocked me. She is being insulted time and again. திரும்ப 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 அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறா. நல்ல வேலை அது ஒரு சகோதரியா போயிடுச்சு. நான் நம்ம ஆம்பளை என்ன பண்ணிப்போம்? இதுல வேற ஒரு டயலாக், நான் ஒரு ஆம்பளை இதெல்லாம் கேட்டு நிற்பானா, இது வேற டயலாக் விடுவோம் நம்ம. எப்படி இல்ல கூடுகிறோம், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன கேட்டுக்கிறோம், ஆம்பளையா இருந்தா எனக்கு என்ன புரியல, என்னதான் பண்றோம் சாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு. நல்ல வேலை அங்க ஒரு சகோதரி இருந்தாங்க. You know what she did? Jesus சொல்றார், நான் உனக்கு அனுப்பப்படலன்னு ஜீசஸ் சொல்றார். You know what she did? வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அதாவது பணிந்து கொண்ட ஆங்கிலத்துல போடுது, she came and worshipped God. Right? After all this, dear children of God, today I want to tell you, what are we doing today after our hurts? அவ என்ன பண்றா? வந்து உடனே ஆண்டவரே அப்படின்னு சொல்ற. she is worshiping. You need to understand, worship is not singing. worship is a posture. புரியுதா? நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஆராதனை நேரம் ஒண்ணு பாட்டு பாடணும், அப்ப மத்த நேரம்லாம் என்ன நேரம்? ஆராதனை வந்து என் லைஃப் ஸ்டைலுங்க. நான் கத்தருக்கு முன்னாடி பணிவது, குனிவது, கத்தரை நம்பி இருப்பது, கத்தரை சார்ந்து இருப்பது, இதுதான் worship. worship is a posture. worship is not just singing. இல்ல வேற worship leaders ஆக்கிடுறாங்க, worship time ஆக்கிடுறாங்க. நம்ம அந்த 20 minutes worship முடிஞ்சா மத்த நேரம் முடிஞ்சது நினைக்கிறோம். No, I worship my God throughout the day in all that I do. In my business I worship, in my job I worship, when I cook I worship, when I clean I worship, when I serve I worship, when I eat I worship, when I play I worship. Worship is my lifestyle and it's throughout. Right? அதுவும் எனக்கு பாருங்க, அந்த ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உனக்காக நான் வரலன்றாரு. இவ்வளோ அவமானத்தையும் வாங்கினேன். Immediately she starts to worship. I want to tell you, நிறைய எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கு நேச்சுரல்ல ஒன்றும் நடக்கலனா, our worship will do something in the supernatural. Hallelujah. நம்மளால முடிஞ்சது எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். Nothing is happening. But you know what? I will worship. If you read the Old Testament, ஜோஷுவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா, எரிகோ கோட்டை இருக்குது. அவ்வளோ நேரம் சண்டை போட்டானுங்க, எல்லாத்தையும் சண்டை போட்டானுங்க. எரிகோ கோட்டையும் நினைச்சிருந்தா கத்தர் உடனே உடைச்சிருப்பாங்க. ஆனா இந்த தடவை God was proving a point. ஐயா, நீ போயிட்டு சண்டை போடாத, கத்தியை தூக்காத, ஒண்ணுமே பண்ணாத, நேரம் சுத்தி, டெய்லி சுத்தி 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 என்ன பண்ணு? வர்ஷிப் பண்ணு. ஹல்லேலூயா. நேரம் there were times, நாங்கள் எங்கள் சர்ச் இனிமேல் ஆரம்பிக்கும் போது இங்கே தான் இந்த இடத்துல இருக்கும்போது, there were times இந்த ஏரியாவை சுற்றி 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 ப்ரேயர் வாக் போயிட்டு பாட்டு பாடினு டங்ஸ் வச்சுன்னு சுற்றி சுற்றி போவோம் நாங்கள் காலில். சரியா? ஒரு சீசனில் நான் என்ன பண்ண தெரியுமா? ஃபிட்னஸ் ஆரம்பித்தேன். நம்ம தான் ஏதாவது பண்ணுவோம்ல, ஃபிட்னஸ் ஆரம்பித்து சர்ச் மெம்பர்லாம் கூப்பிட்டு காலையில் என் கூட வாக்கிங் எல்லாரையும் கூப்பிட்டு போவோம். நான் இந்த பக்கம் நீ போ, அந்த பக்கம் நீ போன ஜோம் பண்ணலாம் பண்ணலாம். ஐ ட்ரூலி பிலீவ் இன்னைக்கு ஒருவேளை நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் கத்தர் கொடுப்பதற்கான காரணம், ஒருவேளை சுற்றி சுற்றி போய் ஜோம் பண்ணி வர்ஷிப் பண்ணி கத்தர் ஆத்துமாக்களை பெருக பண்ணியிருக்கிறார்.
Right? At times I will tell you, when something is not moving in your life, rather than putting in your efforts, in the same place start worshiping. இவன் மூக்க உடச்சா என்ன பண்றா, திருப்பி வந்து ஆண்டவரேன்னு வர்ஷிப் பண்றான். I want to tell you guys, you have to worship before you break through, and the walls will fall down. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Worship is the key to open doors that was not opened due to efforts. நிறைய ட்ரை பண்ணிட்டேன், worship ட்ரை பண்ண. ரைட்? இப்போ ஒரு பெரிய லாக்கர் இருக்குது, ஒரு பெரிய லாக்கர்னா பேங்க் லாக்கர்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய லாக்கர் இருக்குது, ஒருத்தன் சுட்டி எடுத்து வந்து அடிக்கிறான், ஒருத்தன் கம்மி என்னவோ பண்ணி ஓப்பன் பண்ண முடியல. திடீர்னு மேனேஜர் வராரு, இப்படி ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வைக்கிறாரு, ஓப்பன் ஆயிடுது. வர்ஷிப் அப்படிதாங்க. Worship is identity, worship is the fingerprint of God. நீ ஆராதிக்கும் போது அந்த தம் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அடைச்சதெல்லாம் திறக்கிற தேவனாக இருக்கார். Something is not happening, just worship. Fourth point, this is even more important. Refuse to let personal offense rob you of your miracle. Let me repeat that for you. Refuse to let your personal offense rob you of your miracle. தமிழ்ல நான் சொல்றேன், கஷ்டப்பட்ட தமிழ்ல. தனிப்பட்ட காயம் இல்ல, தனிப்பட்ட பர்சனல் அஃபென்ஸ்னா தனிப்பட்ட காயம். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, தனிப்பட்ட காயம் உன் அற்புதத்தை பறிக்க அனுமதிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சபையில சரி, the biggest weapon the devil uses is offense. என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாத்தான் வந்து நேரெல்லாம் உடைக்க மாட்டான் சபையை. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது பர்சனல் அஃபென்ஸை கொடுத்துருவான். சரியா? நீங்கள் ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? போன வாரம் நான் வந்தேன், அந்த சிஸ்டர் என்னை பார்த்து விஷ் பண்ணல, ஏன் நான் என்ன பண்ண உனக்கு? ரைட்டா? உள்ளுக்குள்ள யாருக்காவது ஒரு பர்சனல் அஃபென்ஸு. முக்கால்வாசி நேரம் ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கான காரணம் பர்சனல் அஃபென்ஸ், பர்சனல் ஹர்ட். தனிப்பட்ட காரியம் நம்மளை தாக்குனாலே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஹர்ட் ஆயிடுறோம். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பதில் சொல்ல நல்லா சும்மாவது இருந்தார், அது வரைக்கும் ஓகே. ரெண்டாவது இவனுங்க பிச்சைக்காரனானுங்க, ஓகே. மூணாவது உனக்கு நான் வரலன்னாரு, அதோட ஆண்டவர் நிறுத்திக்கலாம்ல. நாலாவது ஒண்ணு பண்றாரு. வாசிங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவர் அவளை நோக்கி, அதாவதுங்க வர்ஷிப் பண்ண பிறகு, நல்லா சொல்லுங்க, வர்ஷிப் பண்ண பிறகு அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிக்கு போடுறது யோசித்து பாருங்க. இவ்வளவு நேரம் நீ சும்மா இருந்த, ஓகே. அவன் என்ன பிச்சைக்காரனா, ஓகே. மூணாவது நீ எனக்காக வரலன்னு, ஓகே. இப்ப நாலாவது என்ன நாயன்ட்ட, ரைட்? பர்சனல் அட்டாக். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? யார் நாய்? நீ நாய், உங்க அப்பா நாய், உங்க அம்மா நாய், உங்க குடும்பம் நாய். யாரை பார்த்து நாய் என்ன சொல்றேன் என்ன? நீ யோசிச்சு பாருங்க நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இல்லைன்னா கூட வந்துக்கிற பேய் பிடிச்சிக்கிற பொண்ணு பாரு, அது இன்னும் ஏறிட்டு இருக்கும். அம்மா உன்னை பார்த்து நாயன்றானே, அவனை சும்மாங்கிற. யோசிச்சு பாருங்களேன், பர்சனல் அஃபென்ஸ். இமிடியட்லி we get upset. இன்னைக்கு நிறைய நேரத்துலங்க, பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சனல் அஃபென்ஸ், I tell you, we lose a lot of things because we take it personal. யோசிச்சு பாருங்களேன், நீங்க கம்பெனிலாம் வேலை செய்றீங்க, அவன் எவ்வளோ திட்டுறான். அப்போ பெங்களூர்ல I was this Friday in FGAG church, so I was staying in a big hotel. அப்போ அந்த மேனேஜர், அந்த பெரிய மேனேஜர் வந்து எனக்கு அந்த ஃபுல் GM, he came to pray. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், I'm going through a lot of tough time. அப்படின்னா, என்னப்பா பிரச்சனை? என் பாஸ் என்ன, நான் F&B மேனேஜரு, அவர் என்கிட்ட பேசும்போதுலாம் F&B தான் யூஸ் பண்ணுறாரு. சரியா? ஒரே டிக்ஷனரியில் இருக்கிற கெட்ட வார்த்தை, இல்லாத கெட்ட வார்த்தை இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு பாஸ்டர். நான் என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர். சரி வேலையை விட்டுரு. ஐயோ பாஸ்டர் EMI இருக்குது, அதெல்லாம் யார் கட்டுவா? அப்போது யோசிச்சு பாருங்க, எனக்கு எல்லாம் தாக்குது, எனக்கு ஹர்ட் ஆகுது, ஆனால் நான் விட்டு போனால் எனக்கு லாஸு. இங்கே திஸ் லேடி வாஸ் வெரி வெரி கேர்ஃபுல். நான் விட்டு போனால் எனக்கு லாஸு. பர்சனலாக எடுத்துக்காத. அவர் நம்மள நாயின்னு சொல்ல, அவர் ஏதோ இஸ் ட்ரைங் டு டிரைவ் அப். இன்னைக்கு இஃப் யூ ஹேவ் த டைம், ரீட் திஸ் புக் கால் ஈகோ இஸ் மை எனிமின்னு ஒரு புக் இருக்குது, பை ரயன் ஹாலிடே. ஓகே, அதில் என் வீட்டில் எக்ஸ்ட்ரா காப்பிலாம் வச்சுக்கிறேன், நானும் படிப்பேன். வரவங்களுக்குலாம் ஏதாவது நல்ல புக்கு கொடுங்க பசங்க. நான் முதல்ல என்னுடைய பெரிய லைப்ரரி ஒன்று அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவேன். ஐ லீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். என் பொண்ணுக்கு ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, எனக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. அதை தவிர்த்து நான் கொடுக்குறதுக்கு ஒரு லைப்ரரி வச்சுக்கிறேன். யாராவது புக்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்குறதுக்கு. அதுக்குன்னு போகிற போது நின்று கேட்ட புக்கு கேட்காதீங்க, ரைட்? கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? ரயன் ஹாலிடே ரைட்ஸ் திஸ். He says ego rejects feedback.
And when we feel insulted, ego wants us to react emotionally. நம்மள யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா ஈகோ என்ன பண்ணுதான், உடனே இமோஷனலா ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லுதான். டு டிஃபெண்ட் our pride. எதுக்கு? அந்த ஈகோ என்ன பண்ணுதான், கடைசியில நான் பெரிய ஆளுன்னு நான் காட்டுறதுக்கு நம்மள டிஃபெண்ட் பண்ண ஏதாவது பண்ணுதான். பண்ணிட்டு பட் தட் ரியாக்ஷன் causes us to lose everything. சில நேரத்தில் I want to have the last say, I want to have the final word, I want to give a piece of my mind to you. பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா கடைசியா நான் ஏதாவது சொல்லி முடிக்கணும். மற்றவங்க பேசுறத விடுதே கிடையாது, நான் கேட்கவே முடியாது, நான் சொல்றதை நீ கேளு. I want to tell you, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது நடக்குது, இந்த சகோதரிக்கு நடக்கிறது எல்லாரும் எதிர்க்கையும் நடக்குது. அவ ரொம்ப கேர்ஃபுல்லா, ஆண்டவர் என்ன இப்படி சொன்னாலும் பரவாயில்ல. யோசிச்சு பாருங்களேன், அவ கோச்சின் போயிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அவளுக்கு கடைசியா வருது பாருங்க, கர்த்தர் வேற ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறா. அந்த சர்டிபிகேட் அவ லூஸ் பண்ணிருப்பான். Look at what is she saying. அவ என்ன சொல்றா பாசிங்க? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான். அவ பாருங்களேன், ஆமா ஆண்டவரே, நான் நாய்தான், மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அதாவது மேடையில இருந்து விழுறத கூட தின்னுமே. யோசிச்சு பாருங்க, அவ எப்படி பதில் கொடுக்குறா? இப்போ நம்மள இன்சல்ட் பண்றவங்களும் இது ஒரு பெரிய பாடம், எப்படி பதில் கொடுக்கணும். ஆமாம்பா, தேங்க்யூ வெரி மச், காட் பிளஸ் யூ. சிலர்லாம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு, அவரை காட் பிளஸ் யூன்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவார். ஏன் டென்ஷன் ஆயிடுவார்னா, அவருக்கு தெரியும் அந்த உண்மையான காட் பிளஸ் யூ கிடையாது. காட் பிளஸ் யூப்பா, நல்லாரு, என்ன பேஸ்ட்ல காட் பிளஸ் யூ, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, when people are insulting us, இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ஆமா ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, ஆமாப்பா நான் பிச்சைக்காரன்பா, நீ அம்மா நீ பையன்பா, நீ பணக்காரன் தான்ப்பா, காட் பிளஸ் யூ. யோசிச்சு பாருங்களேன், அவன் பதில் கொடுக்குறான், ஆமா ஆண்டவரே நான் நாய் தான் ஆண்டவரே. ஆனா அந்த நாய் கூட மேஜையில இருந்து விழுதெல்லாம் தின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பாத்தீங்கன்னா, இது ரெண்டு விஷயம். கர்த்தர் அந்த பொண்ணு கூடயும் டீல் பண்றாரு, சீஷர்களோடையும் டீல் பண்றாரு. நம்மளாம் யோசிச்சிருப்போம், என்னடா ஆண்டவர் இவ்வளவு கொடூரமானவர் நாயின்றாரு. Canaanites are rich people with a big ego. Canaanites are racist, தெரியுமா? யூதர்களை மட்டமாக நடத்துவார்கள். Canaanites they used to treat Jews very badly. யூதர்களை மட்டமாக நடத்துவாங்க. They worshipped the pagan gods, false gods worship பண்ணாங்க. This lady is a Greek woman, she comes from a rich heritage. அங்க God was teaching her humility. அவ இறங்கிடுறா அப்படியே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்க போறார். அவர் என்ன சொல்றாரு, டேய் விசுவாசிகளுக்கு தான் என் மேல விசுவாசம் இல்ல, ஒரு புறஜாதியருக்கு பாரு, a Gentile has so much of faith on me, more than your faith, she has more faith. Jesus was not trying to embarrass her, he was trying to bring the faith out of her, right? இன்னைக்கு சில நேரத்தை நம்ம யோசிக்கிறோம், என்னன்னா ஆண்டவரை நான் அவமானப்படுத்திட்டேன், ஆண்டவரை நான் அவமானப்படுத்துறேன், நான் கஷ்டத்துக்குள்ள போறேன், நெருக்கத்துல போறேன். No, God is trying to bring the faith out of her to show others, this is my daughter, this is my son. இவங்க விசுவாசத்தை பாருடா, மெச்சிக்கலாம்டா இவங்க விசுவாசத்தை. அதுக்காகவே கர்த்தர் சில காரியங்களை அலோவ் பண்றாரு. Hallelujah. Are you going to give up now? அவசர நோவே ஆண்டவரே. He is holding on the faith from the beginning. Jesus did not answer, I still have faith. The disciples are mocking me, I still have faith. Even after worshipping Jesus, he's saying, I did not come for you, I still have faith. He calls me a dog, I still have faith. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், நானும் தான் எனக்கு தெரியல, அந்த மொமெண்ட்ல நான் என்ன கிளம்பி போயிட்டு இருப்பேன். When all you have is faith, it is all you need. என்கிட்ட ஒன்றும் இல்லை, நம்பிக்கை மட்டும் தான் இருக்குன்னா அது மட்டும் போதும். என்னப்பா போதுமாப்பா, ரைட், தலையாட்டார். என்கிட்ட எதுவுமே இல்லை, I don't have anything, all I have is just faith. சில நேரத்தில் ஒன்றும் இல்லை, போதும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். என் கர்த்தர் எல்லா மரண சூழ்நிலையிலிருந்தும் ஜீவனை கொடுத்து எல்லாத்தையும் மாற்றுவார் என்ற விசுவாசம். My God can change everything, my God can do everything. இந்த ஒரு விசுவாசம் எனக்கு போதுங்க, அவர் செய்வார். ஏன்னா I have gone through a lot of shame and embarrassment. I want to tell you, இதெல்லாம் சாட்சியா மாறும், இதெல்லாம் சாட்சியா மாறும். Yesterday night, Friday night I was preaching in Pastor Paul Thanger's church, FGH 11. So 90 minutes with miracle.
அந்த மிரக்கல் நைட் ஹீலிங் நைட் பேசினுக்கிறேன். அவர் பார்த்தா அவ்வளோ பெரிய பாஸ்டர், 40,000 பேர் இருக்கிறாங்க சர்ச்சில். எல்லா கேன்சர் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிட்டாரு. நீ தான் ஜோம் பண்ணணும், ஏன்னா உங்கள் சர்ச்சில் இவ்வளோ மிரக்கல்ஸ் நடக்குது, நீ ஜோம் பண்ணணும். ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட் நீ பண்ண எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட் ப்ரேயர். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல 4 மணிக்கு முடியுது. ரைட், நம்மக்கிட்ட 1 மணிக்கு கொடுத்தாங்க ப்ரீச்சிங் ஃபுல்லாக. ஸோ I was telling God, I was teaching people the one thing. நிறைய நேரத்தில் miracles happens behind closed doors. அதோட நம்ம அற்புதம் முடியுதுன்னு நினைச்சிடாரு. நோ, அந்த மிரக்கலுக்கு கர்த்தர் ஒரு மேடையை போடுவார். Your miracle gets staged. Your miracle will receive a stage for everybody to see. எல்லாரும் பார்க்கும்படியாக உன் அற்புதத்துக்கு கர்த்தர் ஒரு ஸ்டேஜை போடுவாரு. அந்த ஸ்டேஜை தான் இந்த சகோதரிக்கு கர்த்தர் போட்டாரு. அந்த ஸ்டேஜை தான் நமக்கும் கர்த்தர் போடுவார். ஒரு அற்புதம் நடக்கும், அந்த அற்புதத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த அற்புதமே நான் தான். அந்த அற்புதத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிக்குது. ஏன்னா நான்லாம் திருந்தவே மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மா ஜோம் பண்ணாங்க. நான் திருந்தது ஒரு அற்புதம். அது மட்டும் அற்புதம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்டேஜ் கர்த்தர் கொடுத்துக்கிறது அதோட ஒரு பெரிய அற்புதம். I want to tell you this morning, if all you have is faith, that's all you need. That's all you need. I don't have this, I don't have that, I don't have talents, I don't have health, I don't have money. If you have faith on Jesus, that's all you need. கர்த்தர் என்ன சொல்றார் வாசிங்க அவளை பார்த்து. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. உன் விசுவாசம் சொல்லுங்க பெருசு. உன் விசுவாசம் பெருசு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே daughter was immediately healed. Hallelujah. ஐயா, கர்த்தர் 2 பேரை பார்த்து தான் விசுவாசம் பெருசுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு இந்த சகோதரி, இன்னொன்னு 100க்கு அதிபதி, the centurion. There are only 2 people God says your faith is big. And you know what? Both are Gentiles. 2 புறஜாதியர்கள், 2 பேருமே யூதர்கள் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு பீகார்ல கிரேசி மிரக்கல்ஸ் நடக்குது. டெட் ஆர் ரைசிங் அப். பீகார்ல கேன்சர்ஸ் ஆர் ஹீல்ட். ரெப்ரசன்ட் ஏன் தெரியுமா? புறஜாதியருக்கு ஆண்டவர் மேல இருக்குது பாரு ஒரு விசுவாசம், அதை அசைக்க முடியாத விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல இல்லாத விசுவாசம், புறஜாதியர்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு வெறி, ஒரு பாசம், ஒரு விசுவாசம். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் அவர்களை பார்த்து, உங்க விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. எல்லாம் யோசிக்கிற ஆண்டவர் நாயன்னு சொல்றாரு. He was using the Greek word kunarian, which means அந்த நாட்கள்ல வீட்ல இந்த பெட் டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்ல அந்த பெட் டாக்ஸ், நம்ம நாயின்னு ஒண்ணு நம்ம ரோட்ல போற தெரு நாய், சொறி நாய் யோசிப்போம். ஆண்டவர் அந்த நாயை யூஸ் பண்ணிக்கல. He was referring to the pet dogs. எக்ஸாம்பிள் எது காட்டனா, நீங்க வீட்ல நாய்ங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெட் டாக்ஸ் எப்பவுமே நீங்க சாப்பிட்டு உட்காந்தீங்கன்னா பின்னாடியே வந்து என்ன பண்ணும், அப்படியே டைனிங் டேபிள்ல வந்து புடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுறது என்ன பண்ணுவீங்க, அப்படியே கொடுப்பீங்க. ஃபுல் பிளேட் கொடுக்க மாட்டீங்க, சாப்பிடுறது கொஞ்சம் கொடுப்பீங்க. He was actually trying to refer. He was not trying to insult. அதே நேரத்தில் சீஷர்களுக்கு சொல்லியிருந்தாரு, டேய் நீங்கெல்லாம் என் சீஷர்கள், ஆனா உன் விசுவாசத்தோட இவன் விசுவாசம் பாரு. என்னைக்குமே ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்தலாம் அவங்க விசுவாசம் பெருசுன்னு சொல்லவே இல்லை. அவமானத்தை தாங்கி கொண்டு விடாப்பிடியாக என் கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒரு அற்புதம் வேணும் நிக்கிறா பாத்தீங்களா? அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. She starts with the shame, but she ends with a certificate from the Lord. Right? ஆரம்பிக்கும் போது அவமானம் தான், ஆனா போகும்போது சர்டிபிகேட்டோட போறாரு. எத்தனை போய் வீட்டில் மாட்டலாம் அந்த சர்டிபிகேட்டை? நம்ம விசுவாசம் தான் டாப். Jesus was also trying to teach us something. ஏன்னா ஆரம்பத்தில் அவ வரும்போது அவ son of David அற்புதம் செய்யுங்க. She was only looking at Jesus as a miracle worker. She still did not accept Jesus as a Lord. இந்த ப்ராசஸ்ல அவ என்ன பண்றா, ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த ப்ராசஸ்ல கர்த்தர் வர்ஷிப் பண்ணி நீ தாண்டா மையான தேவனே அவ புரிந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். I want to tell you, he is the only source you can rely on. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஐயா don't be bothered about your shame. நீ அவமானப்பட்டன்னு, ஐயோ இந்த அவமானம் உன்னை தடுத்துற விடவே விடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அவமானத்தை உனக்கு அலங்காரமாக கர்த்தர் மாற்றுவார். This shame will become your fame. This shame will become your goodness. This shame will become your honor, says the Lord. கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்லுவாரு, அப்பா செம்ம விசுவாசம் உனக்கு. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல சொன்னதால உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் இப்போ பிறந்திருந்தாருன்னா நம்ம கூட ஜீசனா உன் விசுவாசம் கெத்து, செம விசுவாசம் கெத்து அப்படின்னு இருப்பாரு. I want to tell you, that's what God today wants to look at us and say, boss, you sustained all this embarrassment and shame. You have great faith, says the Lord. Hallelujah. என்னைக்கோ யாரா இருந்தாலும் விட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனா இவ்வளோ சஸ்டெயின் பண்ணல. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பார். எத்தனை ஆமென் சொல்லி அப்படியே கைகளை வைத்து, ஆண்டவரே சான்ஸ் இல்லை ஆண்டவர், நான் விட போறதே இல்லை. I will not leave you, Lord. Lord, I will not
allow people's opinion to stop me. People's criticism cannot cancel my calling. நீங்க யார் வேணாலும் நம்ம லைஃப்பை பத்தி என்ன வேணா கமெண்ட் அடிக்கிடுங்க, தயவு செய்து சொல்றேன், அதை பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு ஹர்ட்டே ஆகாது. ஆமாம், முன்னாடி எனக்கு கத்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நீ கொடுத்த சர்டிஃபிகேட் நீ வச்சுக்கோ ராஜா, நீ என்ன பிச்சைக்காரன் சொல்லிக்கலாம், நான் உனக்கு முன்னாடி கத்தர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை மாட்டுவார் பாரு, அப்போ உனக்கு தெரியும் நான் யார் பிள்ளை என்று தெரியும். ஹல்லேலூயா.